வெல்கம் டு மதுரை பிரதி கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து கத்திரிக்காய் சட்னி எப்படி சிம்பிளாக பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து தேவையான பொருட்கள் கத்திரிக்காய் ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, பெருங்காயத்தூள், அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நார்மல் குக்கரில் வந்து நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய், வெங்காயம், ஒரு காஞ்ச மிளகா, அப்புறம் தக்காளி, அப்புறம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு, அப்புறமா பெருங்காயத்தூள், இதோட கருவேப்பிலை கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நான் ஜஸ்ட்டு கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. குக்கரில் ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆற வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளித்தா சட்னி ரெடிங்க. ஸோ இது நம்ம இப்போ வந்து 3 விசில் வந்து விட்டுடலாம். ஸோ இப்போ 3 விசில் விட்டாச்சு, நல்லா எல்லாமே வெந்துருச்சு. உங்கள்கிட்ட மத்து இருந்ததுன்னா நீங்கள் மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம், இல்லாட்டினா கொஞ்சம் ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். சட்னி ஆற வரைக்கும் நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். இதுக்கு நான் கடுகு, உடைச்ச உளுந்தம் பருப்பு மட்டும் ஆட் பண்ண போகிறேன். கருவேப்பிலை வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதை ஆல்ரெடி குக்கரில் வந்து ஆட் பண்ணிட்டேன், அதனால் நான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உடைச்ச உளுந்தம்பருப்பு. நீங்கள் இதில் காரத்துக்கு வேணும்னா காஞ்ச மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, தாளிப்பு இது மட்டும் போதும். நம்ம அரைச்ச பிறகு இந்த தாளிப்பு அதில் ஆட் பண்ண வேண்டியதான். இந்த சட்னி வந்து கொதிக்க வைக்க தேவை கிடையாது, ஜஸ்ட்டு நம்ம தாளிப்பு ஆட் பண்ணால் போதும். ஸோ நான் சட்னி ஆறின பிறகு மிக்சியில் மாற்றி அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் சாலிடாக வந்து நான் இது பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லிக்விடாக வேணும்னா கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் தாளித்ததை வந்து ஆட் பண்ண வேண்டியதான், வேறு எதுவுமே இது கொதிக்கலாம் வைக்க தேவை கிடையாது. ஸோ அவ்வளோதாங்க, கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வந்து இட்லியோட தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வெண்பொங்கல் செஞ்சு அதோட தொட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.